رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وعلى وبعد. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சஹாபாக்கள் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை முடிந்த அளவிற்கு தெளிவான முறையில் விளக்கம் கொடுக்க நானும் புரிந்து கொள்ள நீங்களும் முயன்று கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான ஒரு சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டதோடு அதே சமயம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றின இன்னொரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தனிச்சிறப்புகள் சம்பந்தமாக நேற்றைய தினம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திக்ர் சம்பந்தமாக, அவர்களுக்கு நபி சொல்லி கொடுத்த தஸ்பீஹ் சம்பந்தமாக நேற்றைய தினம் கடைசியாக சம்பவத்தை தெரிஞ்சு கொண்டிருந்தோம். அதே அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் மீது அவர் கொண்ட நேசம், இந்த உலகத்தை விட்டு எந்த அளவுக்கு திருப்தி அற்று இருந்தாங்க, எந்த அளவுக்கு உலகத்தின் மீது ஆசை இல்லாமல் இருந்தாங்க, அதை பற்றின முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டதோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மார்க்க பற்று சம்பந்தமாகவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுப்ஹான் அல்லாஹ், மார்க்கத்தினுடைய புரிதல் அல்லாஹ் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பான். எந்த அளவுக்குன்னா சுப்ஹான் அல்லாஹ், ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னஹ்ல இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கா. நமக்கு மட்டும் கிடையாது, அந்த காலத்தில் இருந்த மற்ற சஹாபாக்களும் வியந்து போகிற அளவுக்கு குர்ஆனுடைய ஆதாரங்கள் எடுத்து முன்வைப்பாங்க. அல்லாஹுடைய வசனங்களை எடுத்து முன் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள்ல இந்த வசனம் நமக்கு அழகாக எடுத்துரைக்குது. அலியுடைய இந்த வார்த்தைகள் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபாக்களும் அழகாக ஏற்றுப்பாங்க, வியந்து போவாங்க. இந்த அளவுக்கு உண்மையிலேயே அல்லாஹ் இவங்களுக்கு திறனை கொடுத்துருக்கான். எப்போ அப்படின்னா, இது அழகாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்ல ஆசைப்படுவேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு மஸ்அலா, ஒரு விஷயம் வரும். என்னன்னா, ஒரு பெண்மணி இருப்பாங்க, நிக்காஹ் முடிஞ்சு 6 மாதத்தில் குழந்தை ஈன்றெடுப்பாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க. அப்போ இது சம்பந்தமாக மாப்பிள்ளை வீட்டிலையும் மற்ற மக்களும் பேசுவாங்க, இது கண்டிப்பாக எங்களுடைய நிக்காஹ்வின் பால் பிறந்த குழந்தை கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த பெண் சம்பந்தமான ஏதோ தப்பான விஷயம் நடந்திருக்குது, ஜினாவுடைய குழந்தையாக தான் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இதுதான் எனக்கு உண்மையாக இருக்கும். கல்யாணமாகி 6 மாதத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா எல்லா மக்களும் சந்தேகப்படுவாங்க, இது கண்டிப்பாக நார்மலான நிக்காஹுக்கு பிறகு நிக்காஹ்வின் மூலமாக பிறந்த குழந்தை கிடையாது, இதுக்கு முன்னதாக ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கணும். இதே விஷயங்களை அப்போதைக்கு ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட பேசுறதுக்கு வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீனே, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நிக்காஹ் முடிஞ்சு 6 மாதத்தில் குழந்தை பெற்றுட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு, எங்களுக்கு நாங்கள் என்ன எங்கள் வாதம் வைக்கிறோம்னா, இது எங்களுடைய நிக்காஹ்வின் மூலமாக பிறந்த குழந்தை கிடையாது, இதுக்கு முன்னாடி ஜினா நடந்திருக்கும், ஜினா நடந்திருக்கு அப்படின்னா இந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்படும். இந்த விஷயங்களை முன் வச்சு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நிறைய யோசித்த பிறகு அவங்களும் சொல்லுவாங்க, இந்த முடிவுக்கு வந்துடுவாங்க, ஓகே நிக்காஹ் முடிஞ்சு 6 மாதத்தில் குழந்தை பிறகுதானே, கண்டிப்பாக இதுக்கு நார்மலான விஷயங்கள் இருக்காது, ஏதாச்சும் கண்டிப்பாக ஜினா நடந்திருக்கணும். அப்போ இவங்களும் நம்முடைய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க, இது ஜினாவுடைய குழந்தையாக இருக்கும். அப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த நேரங்களில் உமர் சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய எப்பவுமே ஷூரா கமிட்டி இருக்கும். முதலையே பார்த்துருப்போம்ல, பெரிய பெரிய சஹாபாக்களை உமர் அதை வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டாங்க? முக்கியமான விஷயங்கள் வந்தால் நான் மஷ்வரா பண்ண கூட இருக்கணும்.
அப்ப இந்த விஷயங்களையும் மஷ்வரா மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இருப்பாங்க. அந்த ஷூரா கமிட்டியில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருப்பாங்க. இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, இந்த குழந்தை ஜினாவின் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தையாகத்தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நிக்காவின் மூலமாக பிறந்த குழந்தையா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீனே, என்னுடைய சிந்தனைக்கு என்ன வருது அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன்ல இருந்து பார்க்கும் பொழுது 6 மாசத்துல குழந்தை பிறக்குன்றதுக்கு சான்று இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் நமக்கு இதற்கான அடையாளங்களை கொடுத்துருக்கான். எப்படி கேட்குறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொல்லுவாங்க, 2 வசனங்கள் எடுத்து முன்வைப்பாங்க. நம்மளும் கவனிக்கணும். அதை சூரத்துல் பக்ராவுடைய 233 ஆயத்து சொல்லுவாங்க, ஓதி காமிப்பாங்க. வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். அதுல அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், பால் கொடுக்கும் தாய்மார்கள் பால் குடி பருவத்தை முழுமையாக முடிக்க 2 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். 2 ஆண்டுகள் வரைக்கும் பால் கொடுக்கலாம். அப்ப 2 ஆண்டுகள்னா எத்தனை மாதங்கள் இருக்கும்? 24 மாதங்கள் இருக்கும். இந்த ஒரு ஆயத்தை ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இன்னொரு வசனத்தை எடுத்து காமிப்பாங்க. சூரத்துல் அஹ்காஃபுடைய 15 ஆயத்தை ஓதி காமிப்பாங்க. அதுல தாயுடைய சிறப்பு சம்பந்தமாக, தாயுடைய அந்த சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காமிப்பான், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. தாயுடைய சிறப்பு சம்பந்தம் அல்லாஹ் சொல்லி காமிப்பான், வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. அதாவது ஒரு குழந்தையை தாய் சுமப்பதும் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதும் இதற்கான காலங்கள் 30 மாதங்கள் சொல்லுவான். அப்ப இங்கே அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், தாய் வயிற்றுல குழந்தை இருக்கிறதும் பிறகு தாய் பால் கொடுத்து முறிக்கிறதும் இது முழுமைப்படுறதுக்கான நாட்கள் 30 மாதங்கள் ஆகும். இங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான், 2 ஆண்டுகள் தாய் பால் கொடுக்கிறதுக்கு முழுமையா எடுத்துக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு 24 மாதங்கள் இருக்கும். இங்கே அல்லாஹ் சொல்றான், குழந்தை தாய் வயிற்றுலையும் தாய் மடியிலையும் பால் குடி பருவத்தை முழுமையாக கடக்க 30 மாதங்கள் ஆகும். அப்ப இந்த 30 மாதங்கள்ல அந்த 24 மாதங்கள் பால் குடி பருவங்கள் கழிஞ்சிருச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 6 மாதங்கள். குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சொல்லி கொடுக்குற 6 மாசம் தாயோடைய வயிற்றுல குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்குது. 6 மாதங்கள்ல டெலிவரியாக வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த விஷயத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு திகைச்சு போயிடுவாங்க, வியந்து போயிடுவாங்க. இப்படி ஒரு அறிவா? ரொம்ப அதிகமாக பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு ஜினாவுக்கான அந்த தண்டனை கொடுக்கப்படணும். அந்த நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தி காமிக்கிறது சும்மா கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அதிகமான குர்ஆன் சம்பந்தமான திறன் அதிகமா இருக்குது. எந்த அளவுக்கு இந்த திறன் உள்வாங்கி இருந்தாங்கன்னா, தீர்ப்பு வழங்கும் பொழுதும் வினோதமான முறை தீர்ப்பு வழங்குவாங்க, வித்தியாசமாக தீர்ப்பு வழங்குவாங்க. எப்படின்னா, நபியுடைய காலகட்டத்தில் யமன் நாட்டுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கவர்னர் அனுப்புவாங்க. யமன் நாட்டுக்கு கவர்னராக நபி அலி அனுப்புவாங்க அலைஹிமுஸ்ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இங்க என்ன ஆகும், யமன் நாட்டுக்கு போன பிறகு யமன் நாட்டுல ஒரு பகுதியில ஒரு விஷயம் ஏற்படும். அந்த பகுதி மக்கள் அவங்க ஊருக்குள்ள ஒரு புள்ளி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கும். அதை பிடிக்கிறதுக்கு பெரிய குழி ஒன்று தோண்டுவாங்க. பெரிய குழியை தோண்டி புள்ளியை பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதே போல என்ன ஆகும், அந்த புள்ளி அந்த பெரிய குழியில் விழுந்துரும். மறுநாள் காலையில மக்கள் அந்த புள்ளியை பார்க்கறதுக்கு ஆரவாரமா போவாங்க, ஆர்வத்தோடு போவாங்க, நிறைய பேர் போவாங்க. அந்த எட்டி பார்க்கக்கூடிய அந்த ஆர்வத்துல ஒரு நபர் வழுகி கீழே விழுவார். கீழே விழும் பொழுது சும்மா இருக்க மாட்டாங்க, சப்போர்ட்டுக்கு பிடிப்போம்ல, இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க, அவரும் விழுறாரு. அவர் இன்னொருத்தரை பிடிக்கிறார், அவரும் விழுறாரு. அவர் இன்னொருத்தரை பிடிக்கிறார். இப்படி 4 பேர் விழுந்துறாங்க உள்ள. இந்த 4 பேரையும் அந்த புலி சாகடிச்சிருது. 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் அந்த யமன் நாட்டுடைய கவர்னராக இருக்கிறது யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வருது. அப்ப இந்த விஷயம் வந்தது பிறகு இவங்களும் யோசிச்சு சொல்றாங்க, கண்டிப்பா இதற்கான காரணம், முழுமையான காரணம் யாருன்னா குழி தோண்டினவங்க தான். அந்த குழி அங்க தேவையில்லாம தோண்டப்பட்டிருக்குது. அந்த குழி தோன்றதுனால 4 உயிர் போயிருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு உயிர் தேவையில்லாம போயிருக்கு, எந்த ஒரு காரணம் இல்லாம போயிருக்குன்னா 2 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்னு, அந்த உயிருக்கு பதில் கிசாசுன்னு சொல்லுவாங்க, அது யாரு கொலை பண்ணாங்களோ அந்த உயிர் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, தியத்து கொடுக்கணும். தியத்துனா இந்த ஒரு கொலைக்கு நிவாரணமாக கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க தியத்துல? 100 ஒட்டகங்களை கொடுப்பாங்க. எத்தனை? 100 ஒட்டகங்களை கொடுப்பாங்க. அப்ப இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த குழியை தோண்டினவங்க அவங்க குடும்பத்தின் மீது இது விதிக்கப்படுது.
அவங்க 4 கொலை நடந்திருக்கு, 4 பேர் இறந்திருக்காங்க. 4 உயிருக்கு 4 விதமான தியத்து கொடுக்கணும். 4 விதமான தியத்துனா 400 ஒட்டங்கள் கிடையாது. அழகா சொல்லுவாங்க, ஒரு முதல் வகை என்னது, ஒரு தியத்துடைய 4ல் 1 பங்கு கொடுக்கணும். 2வது வகை என்னது, ஒரு முழு தியத்துடைய 3ல் 1 பங்கு கொடுக்கணும். 3வது சொல்லுவாங்க, இந்த ஒரு தியத்துடைய 2ல் 1 பங்கு கொடுக்கணும். கடைசியா சொல்லுவாங்க, ஒரு முழு தியத்தை கொடுக்கணும். 4 விதமான தியத்து கொடுக்கணும். அப்ப என்னைக்கு வரும், இப்ப ஒரு முழு தியத்துக்கு 100 ஒட்டகம் இருக்கணும். இப்ப 4ல் 1 பங்குனா 25 ஒட்டகங்கள் முதல்ல எடுத்து வைக்கணும். பிறகு 3ல் 1 பங்குனா 33 ஒட்டகங்களும் கொஞ்சம் சொச்சமாக இருக்கலாமே, அது செகண்ட் எடுத்து வைக்கணும். அடுத்து 3வது 2ல் 1 பங்குனா 50 ஒட்டகங்கள் எடுத்து வைக்கணும். கடைசியாக முழு தியத்துனா 100 ஒட்டகங்கள் எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு இதை பிரிச்சு கொடுப்பாங்க. யார் முதல்ல கீழே விழுந்தாங்களோ அவங்களுக்கு 25 ஒட்டகங்களை கொடுப்பாங்க. யார் 2வதாக கீழே விழுந்தாங்களோ அவங்களுக்கு 33 ஒட்டகங்கள் வேற சின்ன பொருள் அதை கொடுப்பாங்க. யாரு அதுக்கடுத்து கீழே விழுந்தாங்களோ அவங்களுக்கு 50 ஒட்டகங்களை கொடுப்பாங்க. கடைசியாக யார் விழுந்தாங்களுக்கு 100 ஒட்டகங்களை கொடுப்பாங்க. இது என்ன கணக்கு, இது உயிர் போயிருக்கு, 4ம் போயிருக்கு, 4ம் உயிர் தான். ஒரு உயிருக்கு 100 ஒட்டகங்கள்னு கணக்கு போட்டாலும் 4 உயிருக்கு 400 கொடுத்தாகணும். எதுக்கு இவங்க குறைச்சு கொடுக்கணும், என்ன காரணம்? இதுக்கு அழகா விளக்கமும் கொடுப்பாங்க. முதல்ல இறந்தவர் அடுத்து உள்ள 3 கொலைக்கு காரணமா இருக்காங்க. முதல்ல விழுந்தவர் அடுத்து உள்ள 3 கொலைக்கு காரணமா இருக்காங்க. அதனால அந்த 3 25 போயிட்டு கடைசியாக இவருக்கு போகக்கூடிய 25 ஒட்டகங்கள் போயிடும். 2வதாக குதிச்சவங்க அவங்களுக்கு அடுத்து உள்ள 2 உயிர் போனது காரணமா இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு அந்த 3ல் 1 பங்கு கிடைக்கும். 3வதாக குதிச்சவங்க அவங்களுக்கு பிறகு ஒரு உயிர் போயிருக்கு, அந்த உயிர் காரணமா இருக்காங்க. அப்ப இவருடைய தியத்துல அந்த சரிபாதியா கொடுப்பாங்க. அப்ப கடைசியா ஒரு நபர், இவருக்கு அடுத்து எந்த ஒரு கொலை நடக்கல, இவருக்கு எந்த ஒரு தப்பும் கிடையாது, அப்ப இவருக்கு 100 ஒட்டகங்களை கொடுத்துடணும். வினோதமான விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபிக்ஹ் ரீதியாக, மார்க்க புரிதல் ரீதியாகவும் சரி, தீர்ப்பு வழங்கக்கூடிய இந்த விஷயத்திலையும் சரி ரொம்ப அழகாக நடந்துப்பாங்க. அதே போல சின்ன வயசுல இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இவங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம அடையாளம் சொல்லி பிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நபியை விட எத்தனை ஆண்டுகள் சின்னவங்க இவங்க, 30 வயசு சின்னவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதனாலேயே நிறைய நெருக்கம் கிடைச்சிச்சு, நிறைய கூடவே இருக்கக்கூடிய பழக்கம் கிடைச்சிச்சு. இன்னொன்னு என்னது, அபூ தாலிப் கிட்ட பேசி அலியை வளர்க்கக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இதனாலேயும் இன்னும் அதிகமா நெருக்கம் கிடைச்சிச்சு. உண்மையிலேயே இந்த நெருக்கம் எங்க இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிக்காஹ் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப பர்க்கத்துகளால் நிறைந்த ஜோடி அல்ஹம்துலில்லாஹ். இவங்க மூலமாகத்தான் நபிக்கு 2 அழகான பேரன்கள் பிறந்தாங்க. இந்த 2 பேரன்களை சம்பந்தமாக நபி சொல்லுவாங்க, சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாலிபர்களின் தலைவர்களாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த ஒரு குடும்பத்துல இருந்தாங்க. நபியுடைய நெருக்கமான குடும்பத்திலையும் அலி பங்காயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இதுல இன்னும் எங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்குவான். என்ன நடந்திருக்கும், கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோன்றதுக்காக வேண்டி வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம், இவர் சொல்றதை ஏத்துக்க கூடாது, ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம், சும்மா டிபேட் பண்றதுக்காக வருவாங்க, வாக்குவாதம் பண்றதுக்காக வருவாங்க. வந்து நபி கிட்ட இந்த விஷயங்களை பேசுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி கேட்பாங்க. நபியும் கூட நல்லா தெளிவாக புரிய வைப்பாங்க. புரிய வச்ச பிறகும் கூட இந்த மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு முபாஹலா அப்படின்ற ஒரு சட்டத்தை இறக்குவான். முபாஹலா அப்படின்னா சபிக்கிறது. யாரு சத்தியத்தின் மீது இருக்கிறாங்களோ அவங்க 2 தரப்புல இருந்தும் சபிக்கணும். நான் சத்தியத்தின் மீது இருந்தா என்னுடைய வாழ்க்கையிலேயே யாரு போய் பேசுறாங்களோ இழிவுபடுத்துறியா அல்லாஹ். இதே போல் 2 தரப்பினரும் அல்லாஹ் கிட்ட துவா செய்வாங்க நேரடியா. நான் சத்தியத்துல இருந்தா யாரு போய் சொன்னாங்களோ அவங்க அல்லாஹ் சபிச்சிரட்டும், அவங்க நாசமாயிரட்டும், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே அவங்கள இழிவுபடுத்திரட்டும், அசிங்கப்படுத்தட்டும் துவா செய்வாங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகா சொல்லி கொடுப்பான். இது எப்படி நீங்க பண்ணணும், இந்த முபாஹலா எப்படி பண்ணணும், தனித்தனி நபராக பண்ணக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், உங்க குடும்பங்களோட நீங்க பண்ணணும். உங்க குடும்பங்களே வெளியே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி கொடுப்பான், தஆலவ் நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். உங்களுடைய குழந்தைகளையும் கூப்பிடுங்க, நான் என்னுடைய குழந்தைகளையும் கூப்பிடுறேன்.
உங்களுடைய மனைமகளையும் கூப்பிடுங்க, நான் என்னுடைய மனைமகளையும் கூப்பிடுறேன். உங்களுடைய உறவுகளையும் கூப்பிடுங்க, என்னுடைய உறவுகளையும் கூப்பிடுறேன். நீங்களும் வாங்க, நானும் வரேன். இப்ப குடும்பங்களோடு வெளியே வரணும், குடும்பத்தோடு இருந்து இந்த இந்த விஷயங்களை அடுத்து முற்படுத்தணும். இங்க என்ன ஆகும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய போர்வை எடுப்பாங்க. பெரிய போர்வை எடுத்து அதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் கூப்பிட்டுப்பாங்க. 2 பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் அவங்களையும் கூப்பிட்டுப்பாங்க. அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போர்வையில அரவணைச்சுப்பாங்க. அரவணைச்சு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஹாஉலாய் அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ் இவங்க என்னுடைய குடும்பம், அஹ்லு பைத் நபியுடைய குடும்பம், அப்ப என்னுடைய குடும்பம் யா அல்லாஹ்னு சொல்லி அரவணைப்பாங்க. இங்கேயும் நமக்கு இதுவும் புரிஞ்சிக்கணும், நபியுடைய நெருக்கத்துக்கு இதுவும் அடையாளம். தன்னோடு அணைச்சி சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்துல அலியும் இருக்கிறாரு. இங்க இது நல்லபடியா புரிஞ்சிக்கணும். இந்த சம்பவத்தை எடுத்து முன்வைத்து ஷியாக்கள் இன்னைக்கும் கூட நிறைய ஃபித்னாக்கள் பரப்புவாங்க. என்னது அஹ்லு பைத் அப்படின்னா, நபியுடைய குடும்பம் அப்படின்னா வெறும் ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இவங்களைத்தான் அஹ்லு பைத் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சம்பவம் சான்றா இருக்குது, நபி இவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு அரவணைச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்லயே எடுத்து காண்பிப்பான், நபியுடைய மனைவிமார்களும் அஹ்லு பைத் தான், நபியுடைய மனைவிமார்களும் நபியுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப்ல நபியுடைய மனைவிகள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பான். நபியுடைய மனைவிகள் இந்த ஒழுக்கத்துல இருக்கணும், நபியுடைய மனைவிகளுக்கு இந்த பண்புகள் இருக்கு, நிறைய சொல்லி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்லுவான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக உங்க கிட்ட இருந்து தப்பான விஷயங்களை போக்க விரும்புறான். உங்க கிட்ட இருந்துனா யாரு கிட்ட இருந்து? அஹ்லல் பைத், அஹ்லு பைத் கிட்ட இருந்து, அதாவது நபியுடைய குடும்பத்திட்ட இருந்து. அப்ப வெறும் ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் நபியுடைய குடும்பம் கிடையாது. அது அல்லாத நபியுடைய மனைவிமார்களும் சரி. இதே போல நபியுடைய நெருங்கிய உறவுகள் எல்லாருமே அஹ்லு பைத்தில் வருவாங்க. அந்த அடிப்படையில நபியுடைய நெருங்கிய உறவுனா யாரு? தந்தையுடைய சகோதரர்கள், அவர்களுடைய பிள்ளைகள். அந்த அடிப்படையில அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கு, அப்துல்லா, உபைதுல்லா, இன்னும் ஒருத்தர். அப்ப இவங்க எல்லாருமே நபியுடைய குடும்பத்துல வருவாங்க. அதை ஏன் சொல்றேன், இன்னைக்கு நிறைய ஈஸியாக மக்கள் ஃபித்னாக்கள் ஏற்படுத்துறாங்க. அஹ்லு பைத்னா அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் மட்டும்தான் ரலியல்லாஹு அன்ஹும், மற்ற யாரும் அஹ்லு பைத் கிடையாதுன்னு. ஆனா அப்படி கிடையாது. எல்லோருமே நபிக்கு நெருங்கிய உறவு, எல்லோருமே அஹ்லு பைத் தான். நபியுடைய உறவுகள் எல்லாரும் நாம அஹ்லு பைத்னு சொல்லுவோம். சரி, ரொம்ப அழகான ஒரு ஜோடியாக இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு. என்னதான் அழகான ஜோடியா இருந்தாலும் சண்டைகள் வரதான் செய்யும். என்னதான் சிறந்த ஜோடியா இருந்தாலும் சண்டைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த மனிதர் யாரும் இல்லை. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அவரை விட சிறந்தவங்க யாரும் இருக்க முடியாது. கணவர்ன்ற முறை எடுத்துக்கிட்டாலும் நபியை விட சிறந்த கணவர் யாராலும் இருக்க முடியாது. இதுவரைக்குமே எந்த பெண்களும் இதுவரையும் கண்டிடாத, இனிமேலும் காணப்போகாத மிக சிறந்த கணவராக வாழ்ந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, ஆயிஷாவே எனக்கு நல்லா தெரியும் நீங்க எப்ப என் மீது சந்தோஷமா இருப்பீங்க, எப்போ என் மேல கோபமா இருப்பீங்க, உங்களுடைய ஒரு சில செய்திகளை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்ப ஆயிஷா அம்மையார் சொல்லுவாங்க, அது எப்படி கண்டுபிடிச்சிருவீங்க ரலியல்லாஹு அன்ஹா? அப்ப சொல்லுவாங்க, நபி நீங்க என் மீது சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த நாட்கள்ல நீங்க எதன் மீதாவது சத்தியம் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா நீங்க ரப்பி முஹம்மதுன்னு சொல்லுவீங்க, முஹம்மதுடைய ரப்பின் மீது ஆணையாக சொல்லுவீங்க. அதாவது என் மீது நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது வேற ஏதாச்சும் நிகழ்வுல சத்தியம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா, சத்தியம் செய்யக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா ரப்பி முஹம்மதுன்னு சொல்லுவீங்க, முஹம்மதுடைய ரப்பின் மீது ஆணையாக சொல்லுவீங்க. அதே போல இன்னொரு சமயங்கள் என் மீது எப்ப நீங்க வருத்தத்துல இருப்பீங்களோ, கோவத்துல இருப்பீங்களோ, அப்ப ரப்பி முஹம்மதுன்னு சொல்ல மாட்டீங்க, ரப்பி இப்ராஹிம்னு சொல்லுவீங்க. இப்ராஹிமுடைய ரப்புடைய மீது, ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுவீங்க. அப்ப என்னுடைய பெயரை கொண்டு நீங்க சொல்லும் பொழுது நான் புரிஞ்சுப்பேன் என் மீது நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. என்னுடைய பெயர் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை கொண்டு நீங்க சொல்லும் பொழுது அப்ப நான் புரிஞ்சுப்பேன் ஏதோ ஒண்ணு இருக்குது, என் மீது நீங்க கோபமா இருக்கீங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த கணவன் மனை உறவுனா சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்குதான் செய்யும். அப்ப ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையிலுமே இருந்துச்சு. எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி வீட்டுக்கு போவாங்க, பொண்ணுடைய வீட்டுக்கு போவாங்க. போய் கூப்பிடுவாங்க, அலி எங்க கூப்பிடுங்க. அவர் சொல்லுவாங்க, தந்தையே, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சின்ன மனஸ்தாபம், சின்ன வாக்குவாதம், அவர் கோவத்தில் வெளியே போயிட்டார், வீட்டில் இல்லை அவருன்னு. அப்படியா, சரி நான் தேடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அலி தான் இருக்க மாட்டாங்க, முன்னாடி இருக்க மாட்டாங்க. சில ஹதீஸ்கள் நமக்கு வருது, சில சஹாபாக்களை கூப்பிட்டு தேட சொல்லுவாங்க, எங்க இருக்காரு கூட்டிட்டு வாங்க. அப்ப நபியும் தேடுவாங்க. தேட சொல்லிட்டு வேலையை கொடுத்துட்டு சும்மா உட்காரவங்க நபி கிடையாதுல்ல. எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல வேலை செய்வாங்க, முதல்ல எடுத்து காண்பிப்பாங்க. தலைவர்னா அவங்க முதல்ல ஃபீல்டில் இருக்கணும். வெறும் உட்கார்ந்த இடத்துல வேலை வாங்குறது தலைவருடைய இது கிடையாது. அப்ப நபி தேட சொல்லி கட்டளை விடுவாங்க. நபி தேடுறதுக்கு கிளம்பிடுவாங்க. அப்படி போகும் பொழுது மஸ்ஜித் நபிக்குள்ள பார்த்துட்டு போயிடலாம், மஸ்ஜிதுக்குள்ள பார்த்துட்டு போகலாம். அப்ப மஸ்ஜிதுக்குள்ள போறாங்க, அலி ரலியல்லாஹு படுத்துக்கிட்டு இருப்பாங்க, கோவத்தை தூங்கிடுவாங்க. என்ன இதுனா, வீட்டில இருந்து கோச்சிக்கிட்டு கோவத்தில் பள்ளியில படுத்து தூங்கிடுவாங்க. அந்த தூக்கத்தில் என்ன ஆகும், பிறண்டு இருக்கும் பொழுது துணி கொஞ்சம் உடம்பு விட்டு விலகி இருக்கும், துணி மண்ணில் பட்ட மாதிரி இருக்கும். அப்போ நபி பார்ப்பாங்க, பார்த்து மர்ம புள்ள தூங்கிட்டு இருக்காரு, கோவத்தில் இருக்காரு, எழுப்பி ஏதாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா உடம்புல அந்த மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம முதலே தெரிஞ்சதானே, நான் முதலே சொல்லியிருப்பேன், மஸ்ஜித் நபி இந்த மாதிரி டைல்ஸு கார்பெட்டெல்லாம் இல்லை, வெறும் மண்ணை கொண்டு தான் இருந்துச்சு. அப்போ படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க உடம்புல மண்ணுடைய சின்ன துகள்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நபி அவங்க தன்னுடைய கையால் தடை விடுவாங்க, தன்னுடைய கையால அலியுடைய உடம்பு தடை விடுவாங்க. எல்லாம் தடை விட்டு சொல்லுவாங்க, கும்யா அபா துராப், அபு துராபே எழுந்திருங்க, அந்த மண்ணுடையவரே எழுந்திருங்க. அப்ப முதல்ல அபு துராபுன்ற பேர் கொடுப்பாங்க. அப்ப இதனாலதான் நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுக்கான குன்னியத் பட்டமா எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த அழகான நிகழ்வு பின்னாடி இருக்குது. அப்ப இங்க இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இதற்கு பிறகு நான் எனக்கான பட்டமாவே ஆகிக்கிட்டேன். இதை நபி அபூ துராபுன்னு சொன்னது, இதற்கு பிறகு நான் என்னுடைய பட்டமாகவே ஆக்கிக்கிட்டேன். சஹாபாக்கள் தாபீன்கள் சொல்லுவாங்க, எப்பப்பெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அபூ துராபுன்ற பெயரை கொண்டு மக்கள் கூப்பிடுவாங்களோ உடனே ஸ்தம்பிச்சு போயிடுவார், சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விடுவார். இதை மத்தவங்க வச்ச பேரு கிடையாது, எனக்கு என்னுடைய நபி எனக்கு வச்ச பெயர் இது. சந்தோஷத்துல அழுக ஆரம்பிச்சிருவாராம். இப்ப இந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நெருக்கத்தை நபியின் ஒன்றை பார்க்கலாம். இதே அளவுக்கு பேசும் பொழுது என்னென்ன விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னா, இதே குடும்ப விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது அபூ ஜஹலுடைய மகள் இஸ்லாம் ஏத்துப்பாங்க, முஸ்லிம் ஆயிடுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு விரும்புவாங்க அபூ ஜஹலுடைய மகளை திருமணம் பண்ணிக்கலாம், அபூ ஜஹலுடைய மகளோடு திருமணம் பண்ணிக்க விரும்புவாங்க. அப்ப இந்த விஷயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிடிக்காது. இது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? காரணங்கள் இருக்கட்டும். அதுல ஒரு காரணம் எதுவும் இருக்கு. நபியுடைய ரொம்ப பெரிய எதிரி அபூ ஜஹல், இஸ்லாத்திற்கு பெரிய எதிரி அபூ ஜஹல். அந்த அபூ ஜஹலுடைய மகள் எனக்கு இதுவா இருக்கணுமா அப்படின்ற விஷயம் ஒண்ணு. இந்த விஷயம் நபிக்கும் தெரிய வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு தெரிய வரும். நபியும் சொல்லுவாங்க, அலியாக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஃபாத்திமத்து புதஅத்து மின்னி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய ஒரு பாகம், என்னுடைய மகள் என்னுடைய ஒரு பாகம். யுரீபுனி மா அராபஹா வ யுஉதினி மா அதாஹா, ஃபாத்திமாவுக்கு எது கஷ்டமோ எனக்கும் கஷ்டம், ஃபாத்திமாவுக்கு எது மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி, ஃபாத்திமாவுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம், ஃபாத்திமாவுடைய சோகம் என்னுடைய சோகம், ஃபாத்திமாவுடைய விஷயம் என்னுடைய விஷயங்கள் சொல்லி அழகா பேசுவாங்க. அப்ப சொல்லி கொடுப்பாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய திருமண வாழ்க்கையில நான் ஈடுபட எனக்கு உரிமை கிடையாது, எனக்கு உரிமை கிடையாது. அபூ ஜஹலுடைய மகளை மனம் முடிக்க அலி விரும்புறார் அப்படின்னா முதல் கட்டமாக என்னுடைய மகளை தலாக் விட்டுறட்டும், ஃபாத்திமாவை தலாக் கொடுத்துடட்டும், பிறகு அவங்க யாரோட நிக்காஹ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, தன்னுடைய மருமகன் இன்னொரு மகளை நிக்காஹ் பண்றதுக்கு நபி ஒத்துக்கல, மற்ற எல்லாருக்கும் நிறைய வழி காட்டினாங்க, நபி தனக்கு நிறைய நிக்காஹ்கள் பண்ணிக்கிட்டாங்க, தன்னுடைய மகளுடைய வாழ்க்கைன்னு வந்துட்டா மட்டும் மருமகனுக்கு சொல்லி மிரட்டுறாங்க, நிக்காஹ்னா என்னுடைய மகளோடு இருக்கணும், இல்லைன்னா தலாக் கொடுத்துருங்க வேற நிக்காஹ் போயிருங்க, மிரட்டுறாங்க. நஅூதுபில்லாஹ், இப்படி கிடையாது. இது ஒரு சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டுமே இருக்கிற தனிச்சிறப்புகள் இருக்குது, மற்ற நபர்களுக்கு கிடையாது. நபிக்கு மட்டுமே இருக்கிற தனி சிறப்புகள் இருக்குது.
அந்த அடிப்படையில் என்ன சட்டம் இருக்கும் அப்படின்னா, நபியுடைய மகள் யார் நிக்காக முடிக்கிறாங்களோ அவர் நபியுடைய எதிரியோட மகளோடு நிக்காக முடிக்கக்கூடாது. நபியுடைய மகளை யார் நிக்காக முடிக்கிறாங்களோ அவங்க நபியுடைய எதிரியோடைய மகள்களோடு நிக்காக முடிக்க கூடாது. இது பொதுவான சட்டம். இது அந்த அடிப்படையில் நீங்க நிக்காக பண்ணாதீங்கன்னு நபி தடுக்கல. நிக்காக பண்ண விரும்புறீங்கன்னா உங்களுடைய விருப்பம், அது உங்க விருப்பத்தில் நான் ஈடுபட முடியாது. இஸ்லாம் சொல்லி கொடுக்குற விருப்பங்கள் அது. அப்ப நபி சொன்னாங்க, அங்க நீங்க நிக்காக பண்ணணும்னா அதுக்கு நிபந்தனையானது ஃபாத்திமா உங்க நிக்கால இருக்கக்கூடாது. நபியுடைய ஆசைப்படி சொன்னது கிடையாது, இஸ்லாம் எடுத்துரைக்கிற சட்டங்கள்ல ஒண்ணு. அப்ப அங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு நிக்காகவை தலாக் பண்ணிக்கட்டும், அடுத்து அபூஜஹலுடைய மகளோடு நிக்காக பண்ணிக்கணும்னு வாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு இந்த விஷயங்களை கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. அபூஜஹலுடைய மகளின் மீது உள்ள இந்த எண்ணத்தை விட்டுருவாங்க. எனக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட நிக்காஹல் இருக்கிறதே போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது பொதுவாக பார்க்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவங்க சம்பந்தமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசணும் பார்க்கணும் அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஹிலாஃபத் சம்பந்தமாக, ஹிலாஃபத்துக்கு பிறகு நடந்த பெரிய பெரிய விஷயங்கள், அதை பத்தி கண்டிப்பா தெளிவாக பேசணும். ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மற்ற விஷயங்கள் நாளைக்கு பார்ப்போம். அப்ப எங்க ஹலீஃபா எப்படி ஆக்கப்படுறாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவங்க தான் அடுத்த ஹலீஃபாவாக இருக்கணும்ன்றது எல்லா மக்களும் ஒரு மனதாக எடுத்த முடிவு. எங்க வந்திருக்கும் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கடைசி நேரத்தை சொல்லியிருப்பாங்கல்ல, 6 சஹாபாக்கள் நிர்ணயிச்சு சொல்லியிருப்பாங்க, இவங்க 6 பேர் இவங்களுக்குள்ள ஒருத்தரை ஹலீஃபாவை ஏத்துக்கணும். அதுல 4 பேர் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஹிலாஃபத்து வேணாம், ஹிலாஃபத்தின் மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த சுமையை நாங்கள் தூக்க முடியாதுன்னு சொல்லி 4 பேர் விலகிடுவாங்க. மீதி வந்து எத்தனை பேர்? 2 பேர். யார் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேர்ல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு என்ன பண்ணியிருப்பாங்க, மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் விசாரிச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணி 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக பேசி பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்பாங்க, மக்களுடைய அதிகமான விருப்பத்தோட அடிப்படையில். அப்ப இங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இல்லை. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன 6 நபர்கள்ல அந்த 4 பேர் எங்களுக்கு ஹிலாஃபத் போயிட்டாங்க, 2 பேர்ல உஸ்மான் இப்ப இல்ல. அப்ப மீதம் இருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அப்ப இந்த உமருடைய இந்த யோசனைக்கு நாங்க எல்லோருமே கட்டுப்படுறோம், கீழ்ப்படுகிறோம் சொல்லி எல்லா மக்களும் அலி ரலியல்லாஹு அவங்க மீது பைஅத் பண்றாங்க, ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹலீஃபாவான பிறகு என்ன விஷயங்கள் பொதுவாக நடந்துச்சு அப்படின்னா, மற்ற ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையில வெளியிலிருந்து இருக்கக்கூடிய எதிரிகள் ரொம்ப பெரிதாக இருந்தாங்க, உள்ளுக்குள்ள எதிரிகள் அப்படி அவ்வளவு கிடையாது. இருந்தாலும் அமைதியா இருந்தாங்க. எப்ப வரைக்கும்? உமருடைய ஆட்சியில கடைசி காலம் வரைக்கும். உஸ்மானுடைய ஆட்சியுடைய ஒரு சில காலங்கள்ல எதிரிகள் அப்பதான் துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு காலகட்டத்தில் எப்படி உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகமாகுது, உள்ளுக்குள்ள ஆட்சி மக்களுக்குள்ளேயே பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகுது. இதனால பாதிப்பு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய காலகட்டத்தில் இந்த வெற்றிகள் எவ்வளவு அதிகமாக இருந்துச்சோ அலியுடைய காலகட்டத்தில் நின்று போயிருச்சு ரலியல்லாஹு அன்ஹு, நிப்பாட்டிட்டாங்க. இனி நம்ம வெளி விஷயத்துக்குள்ள இப்போதைக்கு தலையிட வேணாம், நமக்கு உள்ள இருக்கிற விஷயங்களை சரி பண்ணிப்போம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சுப்ஹானல்லாஹ். ஆனா இங்கேயும் கூட தீர்ப்பு வழங்குற விஷயத்துல நேர்மையாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கற்பித்தல் அப்படி, நபி சொல்லி கொடுத்த பாடங்கள் அப்படி, தீர்ப்பு வழங்குற விஷயத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க நியமிக்கிற ஒவ்வொரு ஜட்ஜுகளும் கூட பெரிய பெரிய உதாரணங்கள் எடுத்து வைப்பாங்க. அந்த அடிப்படையில ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப காதி ஜட்ஜ் ஷுரைஹ் அப்படின்ற பெயர் ஒருத்தவங்க, என்ன பேர்? ஷுரைஹ் என்ற பேர். அவங்க இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப ஒரு வினோதமான ஒரு ஜட்ஜு சுப்ஹானல்லாஹ். தீர்ப்பு வழங்கும் பொழுது முன்ன யார் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க, என்ன பவர், முஸ்லிமா எதுவும் பார்க்க மாட்டாங்க. நியாயம் இருக்குதா தீர்ப்பு வழங்குவாங்க. என்னுடைய அரசருக்கே எதிராக சொன்னாலும் தாராளமாக தீர்ப்பு வழங்குவேன், ஏன்னா நியாயம் இருக்கணும். அந்த அடிப்படையில் என்ன ஆகும், ஒரு வாட்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய போர் கவசம் ஒன்று தொலைஞ்சு போயிடும். யாருது? அலி ரலியல்லாஹுடைய போர் கவசம் ஒன்று தொலைஞ்சு போயிடும். அது பிற்காலத்தில் சில நாட்கள் கழிச்சு பார்ப்பாங்க, இது ஒரு கிறிஸ்டியனுடைய உரிமையில இருக்குது, ஒரு கிறிஸ்டியன் கிட்ட இருக்குது.
அப்ப அலி சொல்லுவாங்க, இது என்னுடைய கவசம், இது கொடுத்துருங்க. யாரு? ஹலீஃபா. அவர் கேட்கிறார், இது என்னுடைய கவசம் கொடுத்துருங்க. அதுக்கு அந்த கிறிஸ்டியன் சொல்லுவார், இது என்னுடையது. 2 பேர் எந்தன்னு சொல்லுவாங்க. 2 விஷயமும் கோர்ட்டுக்கு போகும், அந்த ஜட்ஜு கிட்ட விஷயங்கள் போகும். அப்ப யார் யார் போவாங்க? இந்த பக்கம் ஹலீஃபா ரலியல்லாஹு அவங்க வருவாங்க, இந்த பக்கம் அந்த கிறிஸ்டியன் வருவாங்க. 2 பேரும் அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்பாங்க. இவங்க சுப்ஹானல்லாஹ் அங்க கேட்பாங்க, என்ன விஷயம் நடந்துச்சு, யாரு என்ன சொல்ல வரீங்க? அப்ப அலி சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இது என்னுடைய கவசம், இது இவர் வச்சிருக்கார். இவங்க கிட்ட கேட்பாங்க, இனி என்னப்பா சொல்ல வர? அவர் சொல்ல, இது என்னுடைய கவசம், இது நான் கொடுக்க மாட்டேன். அப்ப இங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய பொதுவான சட்டம் என்னன்னா, அல் பையினத்து அலா மனித்தா, யார் எந்த உரிமைக்காக வேண்டி போராடுறாங்களோ அவங்க சாட்சிகள் எடுத்து காமிக்கணும், எவிடன்ஸ் காமிக்கணும். எவிடன்ஸ் இருந்தா அந்த அடிப்படையில அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படும். இதே ஃபார்முலா வச்சு அந்த ஷுரைஹ் என்ற ஜட்ஜ் சொல்றாங்க, ஹலீஃபாவே அரசர் தான், அரசரு நீங்க உங்களுதுன்னு சொல்றீங்க, எனக்கு சாட்சிகளை காமிங்க. இப்ப சஹாபியாச்சே, நபியோட இந்த அளவுக்கு நெருக்கமாக நடந்தவங்களாச்சே, பொய் பேச மாட்டாங்களே, இதெல்லாம் மறுபக்கம். நீதம்னு வந்துருச்சு, நபி சொல்லி கொடுத்த முறை வந்துருச்சு, இந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை எடுத்து காமிச்சாங்க. இவங்களுக்கு முற்றிலுமான சப்போர்ட் கொடுக்கறது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நாட்டுடைய அப்பொழுது ஹலீஃபா இருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, எனக்கு சாட்சிகள்னு பார்த்தா ஒன்னு என்னுடைய அடிமை ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தெரியும். இன்னொன்னு என்னுடைய மகன் ஹசன் இருக்காரு, அவருக்கு தெரியும். 2 பேர் சாட்சியா இருக்காங்க. 2 பேர் சாட்சியா இருந்தா போதுமான விஷயங்கள்ல. அப்ப அந்த ஹலீஃபா அந்த ஜட்ஜி சொல்லுவாங்க, ஷுரைஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய அடிமை சம்பந்தமான சாட்சிகளை ஏத்துக்கிறோம், பிரச்சனை கிடையாது. உங்க மகன் சம்பந்தமான சாட்சிகளை ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, தந்தைக்கு சாதகமாக தந்தைக்கான சாட்சியை பிள்ளை கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்படாது, தந்தைக்கான சாட்சி பிள்ளை கொடுத்தால் அங்கீகரிக்கப்படாது, அந்த சாட்சி சாட்சியாக செல்லாது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க சொல்லி கொடுத்தீங்க, இதே ஃபார்முலா வச்சு பார்க்கும் பொழுது சாட்சி ஒண்ணுதான் இருக்கு, சாட்சி போதல, இந்த அடிப்படையில இந்த கவசம் உங்களது இல்லைன்னு தீர்ப்பளிக்கிறேன், இந்த கிறிஸ்டியன் தான் சொல்லி தீர்ப்பளிக்கிறேன், தீர்ப்பு எழுதிடுவாங்க. அப்ப இந்த விஷயத்தை பார்த்த உடனே அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், என்னதான் ஹலீஃபாவாகவே இருந்தாலும் எனக்குன்ற முறை தீர்ப்பு வழங்கல, நேர்மையாக நடந்துகிட்டாங்க. ஒண்ணு, இந்த விஷயத்தை இந்த கிறிஸ்டியனும் பார்க்கிறாரு, இது எந்த கிடையாது, இந்த போர்க்கவசம் எந்த கிடையாது, நான் எந்தன்னு சொல்லி முறையிடுறேன், என்கிட்ட இருக்குன்ற காரணத்துல எனக்கு என்னுடைய பக்கத்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. எனக்கு முன்னாடி இருந்து சாதாரண மக்கள் கிடையாது, சாதாரண மனுஷன் கிடையாது, இந்த நாட்டுடைய அரசர், அவருக்கு எதிராக நான் முஸ்லிமும் கிடையாது, இந்த ஜட்ஜுக்கு சொந்தமும் கிடையாது, ஒரு ஹலீஃபாவுக்கு எதிராக எனக்கு தீர்ப்பு வழங்கப்படுது அப்படின்னு எப்படிப்பட்ட இதுவா இருக்கும்? யோசனையில பின்னாடி வராங்க, அலி தான் யோசனையில அப்படியே சந்தோஷத்துல பேக் போறாங்க. பின்னாடி போன இந்த கிறிஸ்டியனுக்கு மனசு கேட்கல, என்னதான் இருந்தாலும் இது எந்த கிடையாது, இப்படிப்பட்ட தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பின்னாடி போனவங்க என்ன ஆச்சுன்னு தெரியாது, முன்னாடி வருவாங்க. அந்த காதிய ஷுரைஹ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜட்ஜு காதியே, நான் இது எந்த கிடையாது, உண்மையிலேயே எந்த கிடையாது, இது அவரது தான், நீ இந்த அளவுக்கு தீர்ப்பை சரியாக வழங்குனீங்க, எனக்கு இதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இஸ்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்லி கலிமா படிப்பாங்க. கலிமா படிச்சு இஸ்லாம் ஏத்துப்பாங்க. அங்க சுப்ஹானல்லாஹ், அங்க இருந்து இஸ்லாம் ஏத்துக்கிட்ட பிறகு வெளியே வருவாங்க. வெளியே வந்து அலியை சந்திப்பாங்க. அரசரே, இது எந்த கிடையாது தான், உண்மையிலே உங்களது தான், உங்களுடைய இந்த விஷயங்களை பார்த்து எனக்கு இது உங்ககிட்ட கொடுக்காம இருக்க மனசு வரல, உங்களது பொருள் நீங்களே வச்சுக்கோங்க, இஸ்லாம் ஏத்துக்கிட்டேன்ற நியூஸ் போயிடும். அப்ப அலி சொல்லுவாங்க, நீங்க இஸ்லாம் ஏத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு இதற்கு நான் கொடுக்குற அன்பளிப்பை வச்சுக்கின்றாங்க. உங்ககிட்ட தான் இருந்துச்சு, இந்த பொருளுக்காகத்தான் அங்க இருந்து ஜட்ஜுக்கிட்ட வந்தாங்க, இந்த கவசம் எனக்கு வேணுன்றதுக்காக வேண்டிதான் எல்லா யூரோப்பிய விஷயம் நடந்துச்சு. எல்லாம் நடந்த பிறகு இவங்களுக்கிட்டே மறுபடியும் வருது. இப்ப சொன்னாங்க, இது எனக்கு வேணாம், நீங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க, என்னுடைய அன்பளிப்பை வச்சுக்கோங்க நீங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை பார்க்க முடியும் அப்படின்னா நபியுடைய சஹாபா வாழ்க்கையில மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இத்தனைக்கும் நபியுடைய இந்த ஹுலஃபாக்கள், இந்த ராஷிதீன்கள், இப்படி நேர்வழி பெற்ற இந்த சஹாபாக்கள் வாழ்க்கையில மட்டும்தான் இந்த அளவுக்கான உதாரணங்கள் நிறைய பார்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ், எல்லா இடத்துலயுமே சரி ரொம்ப அழகா நடந்துப்பாங்க. அதுவும் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான நிறைய பற்றுகள் இருக்கும், ஷிர்க ஒருபோது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய ஃபித்னாக்கள் வந்துச்சு, பெரிய பெரிய போர்கள் வந்துச்சு, எப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவங்கள நீங்க தான் அல்லாஹ்னு சொல்லி மக்கள் போரிட்டாங்க.
நீங்க தான் அல்லாஹ்ன்ற மக்கள் முறையிட்டாங்க. அலியே நீங்க எங்களுக்கு அல்லாஹ். யாரு வானத்துக்கு மேல அலியா இருந்தாங்களோ, அலினா உயர்ந்திருந்தாங்களோ அவங்க தான் அலியா பூமியில் வந்துட்டாங்க. அலிகினா பொதுவான அர்த்தம் அரபி மொழி பார்க்கும் பொழுது உயர்ந்திருப்பது. யாரு வானத்துக்கு மேல அலியாக இருந்தாங்களோ, உயர்ந்திருந்தாங்களோ அவர் தான் பூமியில அலியாக வந்துட்டாரு. அப்ப அல்லாஹ் தான் நீங்கன்ற மாதிரி பேசினாங்க. ரொம்ப அதிகமான கோவங்கள் அவர் என்ன பண்ணாங்க, இதுக்கு சஹாபா என்ன தெரிவிச்சாங்க, இதையும் தெரிஞ்சுக்கிற ஒண்ணு. பிறகு அலி ரலியல்லாஹு வாழ்க்கையில் நடந்த பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்தா, முஸ்லிம்களுக்கு மத்தியிலான போர்கள். ரெண்டு தரப்புலையும் முஸ்லிம்கள் இருப்பாங்க, ரெண்டு தரப்புலையும் தலைவர்கள் சஹாபாக்களா இருப்பாங்க, நடுவில் போர் நடக்கும். இந்த விஷயங்களை பத்தியும் எவ்வளவு முடியுமோ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த விஷயங்கள் மூலமாகத்தான் நிறைய மக்கள் இன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய தப்பான வார்த்தைகளை பயன்படுத்திடுறாங்க. அலி ரலியல்லாஹு சம்பந்தமாக, ஆயிஷா சம்பந்தமாக, முஆவியா சம்பந்தமாக ரலியல்லாஹு அஜ்மஈன், இவங்க எல்லா சம்பந்தமாக ரொம்ப ஈஸியா தப்பு தப்பா மக்கள் பேசிடுறாங்க. என்ன தெரியாம, சரியான விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய அமர்வுல இந்த அலி ரலியல்லாஹு அவங்கள நீங்க தான் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமும் சரி, பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த சில போர்கள், ரெண்டு போர்கள் ரொம்ப இதுவானதா இருந்துச்சு. ஜமல்னு சொல்லுவாங்க, சிஃபின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு கூடுதல் விஷயங்களை சொல்லிட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அலி உடைய வாழ்க்கையை முடிச்சு போறது எல்லாஹுவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்கள் சம்பந்தமான சரியான பாடங்களை நமக்கு கற்பிப்பானாக. சஹாபாக்கள் சென்ற, சஹாபாக்கள் பயணித்த வழியில் நம்மை பயணிக்க செய்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.